வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அந்த பொண்ணோட இன்ட்ரோ பற்றி பார்த்துடலாம். அவன் எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எந்த ஆங்கிளில் பார்த்தேன், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் யாரெல்லாம் பார்த்தேன் அதையும் பார்த்துடலாம். அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரேன். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, எப்படி லவ் பண்ணுறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் காலேஜ் போகலாமா இல்லை பஸ் ஸ்டாப் போகலாமா, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம். அங்கே போனால் ரிஸ்க்கு ப்ளஸ் செலவு ஆகும். அதனால் சொல்லி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பெண்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண்களை அப்சர்வ் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சு அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இது இது அப்போ தான் எனக்கு ஒரு புரிஞ்சு, இது லவ் பண்ணுறது பெரிய காம்படிஷன் போல், லவ் பண்ணாமல் யாருமே இல்லை போலங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. பொண்ணு இருந்தாங்க, அவங்கள பார்த்தேன். அந்த பொண்ணும் என்ன பார்த்தாங்க. ஓகே, லவ் இதுதான் லவ் அப்படின்னு நான் நினச்சிட்டு அவங்கள பார்க்குறது. அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி நிற்கிறது. நான் அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு என்ன பார்க்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணேன். அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரு குழப்பம். இன்னொருத்தனை லவ் பண்ணும்போது என்னையா பார்க்கணும்? 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அந்த பையன் வரல. அந்த பையன் வர டைமில் அவங்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டைம் பாஸுக்கு பார்த்தாங்க அப்படின்ட்டு அந்த உண்மையில் எனக்கு விட்டுனேன். என்னடா இது ஸ்டார்டிங்கே தப்பாக போகுது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு பொண்ணு, நான் காற்றுல யோகா பண்ணுவேன். அதை வந்து அந்த பொண்ணு பார்க்கும். ஓகே, இப்போ நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போமே அகைன் நான் பார்க்க, அந்த பொண்ணு என்ன பார்க்க. அப்புறமேட்டு என்ன பண்ணேன், ஃபோன் நம்பர்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து அவங்க வீட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சைகெல்லாம் காட்டி, அப்புறமேட்டு அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னோடய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஃபோனில் அதிக நேரம் பேசுனது அந்த பொண்ணுக்கிட்ட தான். 1.25 மணி நேரம் ஃபோனில் பேசினேன். என் வாழ்க்கையில் யார்ட்டையும் அவ்வளோ நேரம் பேசுனதில்லை. ஆவரேஜாக நான் என் ஃபோனில் அதிகபட்சம் பேசுகிற நிமிஷம் 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே யார்ட்டையும் இப்போ ஃபோன் பேச மாட்டேன். 1.25 மணி நேரம் நான் பேசுகிறேன். என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து இந்த ஏஜ், நான் வந்து இதான் படிச்சிருக்கேன், இதுதான் என்னோடய ஆம்பிஷன்னு, நான் இந்த வேலை தான் பண்ணுறேன், சினிமாவில் இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, சரிங்க இதெல்லாம் ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. கடைசியில் அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா, இல்லைங்க நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுக்காதீங்க, நான் உங்களுடைய டைம் பாஸ் தான் பார்த்தேன் அப்படின்ட்டுருச்சு. எனக்கு இதை கேட்டு எனக்கு இன்னும் ஷாக் ஆகி போச்சு. என்னடா 2வது டைமும் டைம் பாஸ் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை விட ஹைலைட் என்னென்னா, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனேயே வீடியோ காலி பண்ண போயிட்டாங்க. சென்னை போயிட்டேன். சென்னை போய்ட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு, ஃபிலிம்லாம் முடிச்சுட்டு மீண்டும் சேலம் வரேன். சேலம் வந்தால் ஒரு ஷாக்கு, புதுசாக ஒரு ஃபேமிலி இப்படி வந்துக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்படியே கொஞ்சம் தள்ளி அவங்க ஒரு முஸ்லீம். அப்போ தான் அந்த பொண்ணை நான் பார்க்குறேன். பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. நம்ம லவ்வை அவங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வித்தியாசமான சில வேலைகள்லாம் பண்ணுறேன். வீடு கட்டணும், இந்த வீடு தான். அப்போ வந்து மண் இருந்துச்சு. அந்த
அந்த மண்ணில் வந்து ஹார்டின் வரைகிறது, ஹார்டின் வரைஞ்சி அதில் அம்பு விடுறது, அம்பு விட்டு என் பேர் எழுதுறது. என் பேர் தெரில, அதனால் அப்படியே கொஞ்சம் டேஷ் விட்டுறது. அப்புறம் கையில் இப்படி ஹார்டின்லாம் காட்டி என்னோடய லவ் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது. காரோட கிளாஸில் ஹார்டின்லாம் வரைஞ்சி என் பேர், அப்புறம் கீழே டேஷ் விட்டு. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அடிக்கடி போயிட்டு நான் பொருள் வாங்குறது, அந்த பொண்ணு என்ன பார்க்குறது, நானும் அந்த பொண்ணை பார்க்குறது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே மேக்ஸிமம் இது செட் ஆகிருங்கிற இதுதான் வந்துச்சு. அண்ணாவோட கார் இருந்துச்சு, அது வந்து வேணும்னே அவங்க கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி அப்படியே படைச்சி காருக்குள்ளே உட்காந்துட்டு டாட்டா காட்டுறது. அந்த பொண்ணும் டாட்டா காட்டும். ஆஹா அவ்வளோதான், டாட்டா காட்டிடுச்சு, இனிமேல் லவ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். அந்த பொண்ணு ஒரு மாடியில் இருந்தாங்க. அந்த மாடிக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. நான் வந்து அவனோட மாடிக்கு போய் அவன்கிட்ட பேசிட்டு பேசுகிற மாதிரி அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறது. என்ன பார்த்தோன்னா அந்த பொண்ணு வெளியே வருது. வெளியே வந்து தாயம் ஆடுறது, சம்திங் ஏதோ ஒரு கேம் ஆடுறது. அப்படியே எனக்கு வந்து உள்ளே அப்படியே எல்லாமே என்னென்னமோ பண்ணுது. ஏன்னா புது ஃபீலிங், என் வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபீலிங் அதான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த பொண்ணு எப்போல்லாம் வெளியே வருமோ அந்த டைமில் நானும் வீட்டுக்கு வெளியே வர்றது, நிற்கிறது, அந்த பொண்ணை பார்க்குறது, அந்த பொண்ணு என்ன பார்க்குறது, அப்புறம் கடைக்கு போகிறது, பொருள் வாங்குறது, வர்றது. அந்த பொண்ணு முஸ்லீம், பிசிலாம் எடுத்துகிட்டு தாடி மட்டும் வச்சுட்டு, இவ்வளோ தாடி வரும், இதை மட்டும் மீஸ் மட்டும் எடுத்துகிட்டு சும்மா போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசிவிட்டு அப்படியே வருது. ஒரு நாள் என்ன பண்ணேன், மறைஞ்சிட்டு அந்த பொண்ணை பார்க்கலாம், என்னை வந்து தேடுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸ் காட்டிட்டு நான் போய் மறைஞ்சி நிற்கிறேன். மறைஞ்சி நின்று பார்த்தேன். அப்போ தான் ஒரு ஷாக் நடந்துச்சு. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.